ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூலை மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படி, அவர் முகத்தை தேடும்படி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த 6 மாத காலமளவும் நம்மை நடத்தி இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியிலே கொண்டு வந்த எல்லா தயவுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாசித்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா. எல்லாம் கைத்தட்டி பாடுவோமே. தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் எல்லதாலே ஸ்தோத்திரம். உண்மைதானே? இந்த மாதம் முழுவதும் அற்புதமா நடத்துவார். பயப்படாதிருங்கள். ஆமென். ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். கரங்களை உயர்த்தி. என்னை மறவா. ஒரு ஜெபத்தோடு சொல்லுவோம். என்னை நடத்தும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களை நடத்தும் சுவாமி. கடந்த 6 மாதம் அற்புதமாய் நடத்தினீர், அதிசயமாய் நடத்தினீர். எங்கள் பலன், எங்கள் சாமர்த்தியம், அனுபவம் ஒன்றுமில்லை சுவாமி. எல்லாம் உங்களது கிருபை கர்த்தாவே, எல்லாம் உங்கள் கிருபை கர்த்தாவே. ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் நேற்று தினவரில் யோசித்து பார்க்கிறோம். எத்தனையோ தண்ணீரை கடந்தாலும், தீயை கடந்தாலும், அக்கினியை கடந்தாலும் எங்கள் பலன் அல்ல, எங்கள் கூடவே இருந்த உம்மாலே கடந்து வந்தோம் சார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நெருக்கத்தில் எங்களோடு கூட இருந்தீர். பேச வேண்டிய இடத்துல பேசினீர். யுத்தம் பண்ண வேண்டியது யுத்தம் பண்ணினீர். வழக்காட வேண்டிய இடத்துல நீ வழக்காடினீர். எங்கள் பட்சத்திலே இருந்து பாராட்டின எல்லா தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாதத்தையும்
உமது பாதத்தை நாங்கள் வைக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாளிலே தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் தம்முடையவர்களை மறப்பதில்லை. இந்த செய்தி தலைப்பு. தேவன் தம்முடையவர்களை மறப்பதில்லை. God does not forget his own. கவனிக்கிறீங்க எல்லாரும், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறப்பது கிடையாது. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது, நினைத்தது நடக்காமல் இருக்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு சிந்தனை வருகிறது, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறது பாருங்கள், உங்கள் கிரியும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தம்முடைய பிள்ளைகளின் உண்மையை அவர் மறக்க மாட்டார். தம்முடைய பிள்ளைகளுடைய வேலை, பிரயாசங்கள், ஊழியம், ஆண்டவருக்காக கொடுத்தது, செய்தது எல்லாவற்றையும் அவர் மறக்க மாட்டார். சொல்லப்போனால் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. God is never unjust. God is never unjust. நம்ம நினைக்கிறோம், உலகத்தில் எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, நீதி கிடைக்கல, ஆண்டவரை அப்படி நீதி செய்யாதவரை போல நினைக்கிறோம். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அநீதி உள்ளவர் அல்லவே. God is never unjust. இந்த நாளில், இந்த ஜூலை மாதம் முதல் தேதியில் ஆண்டவர் சொல்கிறாருங்க, நமது ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு நீதி செய்கிறவர். அவர் ஒரு நாளும் தமது ஜனத்தை மறக்கவே மாட்டார். ஆமே. 6 மாதம் ஆண்டவருக்காகப்பட்ட பிரயாசங்கள், ஜெபித்த ஜெபம், உத்தமமாய் ஜீவித்த வாழ்க்கை, அவர் நாமத்திமுத்த அனுபவித்த துன்பங்கள், பாடுகள், துயரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து இந்த மாதத்தில் உங்களுக்கு திரும்ப தந்து கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, நிம்மதியாயிருங்கள், ரெஸ்ட் ஈஸி, கவலைப்படாதிருங்கள், டோன்ட் வரி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதாங்க, கவலைப்படாதிருங்கள், நிம்மதியாயிருங்கள், கர்த்தர் அற்புதமாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மறக்க மாட்டார். மோசேயை பார்த்து சொல்றாருங்க ஆண்டவர், யாத்திராகமம் 33:17 கொஞ்சம் வாசிங்களேன். யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் மோசேக்கு சொன்ன ஆறுதலான வார்த்தைங்க. உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன், உன்னை மறக்கல மோசே. இந்த ஜனங்கள் எதிர்த்தாலும் சரி, பின்வாங்கினாலும் சரி, உனக்கு மனமடிவாக்கினாலும் சரி, மன உளைச்சலை கொடுத்தாலும் சரி, பயப்படாத, உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ ஆறுதலான ஒரு வார்த்தை பாரு.
இன்னொரு வார்த்தை ஏசாயா 45:3 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோரேசை பார்த்து சொல்றாருங்க. 45:3 ஏசாயா, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். கோரேசை பார்த்து சொல்றார், அவன் புறஜாதி ராஜா, ஆனா அவனை பார்த்து சொல்றார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் பாரு, அவர் நீதி உள்ளவனுக்கு அடையாளங்க. அவன் புறஜாதியா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற வேலை செய்கிறவன். ஆகவே அவனையும் அறிந்திருக்கிறார், தமது தாசனாகிய மோசையும் அறிந்திருக்கிறார். அப்படின்னா அவருக்காக பிரயாசப்படுகிற தேவ ஜனத்தை ஒருபோதும் அவர் மறக்கவே மாட்டார். அப்படின்னு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு கோரேசையே நினைப்பார் என்றால் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்மை எப்படி மறப்பார்? மறக்க மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த பவுலடிகள் தெசலோனிக்கே சபை பார்த்து சொல்றாருங்க. அதுதான் நம்ம சபையை பார்த்து உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை. நீங்க 1 தெசலோனிக்கே 1:2-4 வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு என்று நாங்கள் அறிந்து, எங்கள் செபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுல் சொல்றாரு, ஆண்டவரும் உங்களை மறக்கல, நாங்களும் உங்களை மறக்கல, எப்பொழுதும் உங்களை நினைத்து ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் பாருங்க, அவரும் மறக்கிறதில்ல, தமது தாசர்கள் ஊழியக்காரர்களும் மறக்க விடுறதில்லைங்க. அவர்களுக்காக ஜெபிக்க இல்லையா, அவர்களுக்காக பிரயாசப்பட தமது தாசர்களும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்னா நமது ஆண்டவர் எத்தனை இரக்கமுள்ள தெய்வம் பாருங்க. ஆகவே தான் இந்த கால நேரத்தில் கர்த்தர் வந்திருக்க அத்தனை பேர் சொல்கிறார், அவர் உங்களை மறக்கவில்லை. ஸ்தோத்திரம். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிரயாசத்துக்குரிய பலன், அதற்கான அந்த வெகுமதி கிஃப்ட் ஒருவேளை இன்னைக்கு கிடைக்காம இருக்கலாம். என் ஜெபம் கேட்கப்படலை, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறேன், அல்லது ஊழியத்தில் ஆகட்டும் இவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிற பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கா, பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை விசுவாசிங்கள், அவர் மறக்க மாட்டார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து கனம் பண்ணுவார். உங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இத்தனை நம்ம 8 நாள் கூட்டம் நடத்தணும், 8 நாள் பாடுகளை குறித்து மகிமை குறித்து நம்ம பேசணும். அதில் ஒரு கருத்து என்னன்னா, எதுக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த போராட்டங்கள்லாம் அனுமதிக்கிறார்னா, நம்மை அந்த மெச்சூரிட்டி கொண்டு வருவதற்கு, முதிர்ச்சியை கொண்டு வருவதற்கு, ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்வதற்கு, அந்த மெச்சூரிட்டிக்காகத்தான் ஆண்டவர்லாம் அதெல்லாம் அனுமதிப்பார் இல்லையா. குழந்தையாக இருக்க விரும்ப மாட்டாருங்க, எப்பொழுதும் குழந்தையாக இருக்க விரும்புறதில்லை. புருஷராகவும் கடந்து போவங்க வாருங்கள் சொல்கிறாரு. அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி வரணுங்கிறதுக்காகத்தாங்க. இந்த மெச்சூரிட்டிங்கிறது தானாக வந்துடாது. தானாக இந்த இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் தான் இந்த மெச்சூரிட்டிக்கு கர்த்தர் அனுமதித்து உருவாக்குறாருங்க இல்லையா. ஆகவே எதையும் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆகவே ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த போராட்டம், ஏன் இது வரலும் பதில் கிடைக்கல, மறக்கலவர் உங்களை முதிர்ச்சி அடைய பண்ணுவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், இந்த முதிர்ச்சி என்பது தானாக வருவதில்லை இல்லையா. மெச்சூரிட்டி இஸ் நாட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் சொன்னாருங்க. மெச்சூரிட்டி இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். ஆக வாலிப பிள்ளைகள்லாம் கவனிக்கணும், தம்பிமார் கவனிக்கணும். ஆண்டவர் ஏன் உங்களை இந்த பாடு வழி நடத்துகிறாருன்னா, மறக்கலை, அந்த முதிர்ச்சியை கற்றுக் கொடுத்து நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கவங்களை புருஷராய் வரும்படி, பூரணத்துக்கு நேராய் கடந்து வரும்படி கர்த்தர் நடத்துகிற ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் இந்த முதிர்ச்சிக்கு கர்த்தர் நம்ம நடத்துறதாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளில் உண்மையாக இருங்க, கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் உண்மையாக இருங்க. எத்தனை தான் போராட்டம் பாடு இருந்தாலும் சரி, அவைகள் மத்தியில் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருங்க.
ஜபத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. சூழ்நிலையில் எதிராக இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தாலும் சரி, அவைகள் மத்தியிலே உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தர் சொல்கிறார், இவங்களெல்லாம் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இல்லை, கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஊழியம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம்னா எத்தனையோ கண்விழிப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள். மறுபடியும் மெட்ராஸ்க்கே போயிடுவோம், போதும் அங்கே வேண்டாம்ன்ற அளவுக்கு எத்தனையோ விசை. கொஞ்சம் மனுஷன் மூலம், சாத்தா மூலம், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. ஆண்டாண்டு காலமாக இந்த ஊழியம் 40 பேர் 30 பேர் வருவாங்க, அப்படியே வந்தபடியே போயிடுவாங்க. இதே கேம்பஸில் சேப்பலில் ஊழியம் நடக்கும்போது 2 ஆறாக நடந்தது. உள்ளே ஒருத்தர் நடத்துகிறாரு, வெளியே ஒருத்தர் நடத்துகிறாரு. போராட்டமான ஒரு கேம்பஸுங்க அது. இந்த ஜெனரேஷன் தெரியாது. எத்தனையோ விசை சாத்தானும் போராட்டம். போயிடுவோம், மெட்ராஸ்க்கே வேண்டாம் அந்த ஊழியம் நமக்கு என்று. அப்போல்லாம் சில தாட் எனக்கு வரும், கர்த்தர் மறந்து விட்டாரோ, ஒருவேளை நாம முடிவு பண்ணி வந்துட்டோமோ அங்கே என்னெல்லாம் கலங்கியிருக்கிறேன். ஆனாலும் அவைகள் மத்தியில் இன்றைக்கு நிற்கும்படி செய்தார்னா அவர் மறக்காத தெய்வம். ஹல்லேலூயா, அவர் மறக்காத தெய்வம். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்னைக்கு சூழ்நிலை கடுமையாக இருக்கலாம், ஆகவே மறந்துட்டான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாய் மறவாத தெய்வம் உங்களை நடத்துவார், கண்ணீருக்கு பலன் தருவார். கையை உயர்த்தி, எல்லாரும் கையை உயர்த்தி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். இந்த ஷார்ட்டா ஒரு 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மறக்காத ஆண்டவர் அப்படின்ற தலைப்பில் 3 காரியம். எதெல்லாம் மறக்க மாட்டான்னு ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த வசனத்தை ஒட்டியே உங்களுக்கு. முதல்ல, தேவன் உங்கள் வேலையை பார்க்கிறார். தேவன் உங்கள் வேலையை பார்க்கிறார், மறக்க மாட்டார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனம். வேதத்திலிருந்து ஒரு 3 இன்ஸ்டன்ட் சொல்லுவோம் உங்களுக்கு. 1 ராஜாக்கள் 18 3-4 வசனம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். இயேசவேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெவிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். தேவன் உங்கள் வேலையை பார்க்கிறார். God sees your work. இந்த ஒபதியாவை பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக இந்த ஒபதியாவை குறித்து தியானம் பண்ணுறது கிடையாது. எலியாவை குறித்து பேசுவோம். ஆனால் ஒபதியா செய்த காரியத்தை பாரு. ஒபதியாவை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன் தெரியுங்களா? ஆகாபும் ஏசபேலும் தேசத்தை சீரழித்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஏசபேலோட திட்டம் என்னன்னா, யெகோவா தேவனுடைய ஆராதனையை மறக்க பண்ணி அந்த ஆராதனையை ஒழித்து விட்டு பாகாலின் ஆராதனையை கொண்டு வர வேண்டும் என்று ஏசபேல் தீவிரமாக இருந்தால் அதுக்கு உதவி செய்தான் ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் ராஜா. யெகோவா தேவனுடைய ஆராதனை ஒழித்து விட்டு அந்த இடத்துல பாகாலின் ஆராதனை வைக்க வேண்டும். பாகால் மில்காட் அப்படிங்கிற தெய்வத்தை வணங்கினாவ ஏசபேல். பாகால் மில்காட் அப்படின்னு அந்த விக்கிர ஆராதனை கொண்டு நிறுத்துவதற்கு யெகோவா தேவனுடைய ஆராதனை ஒழிக்கணும்னு நினைச்சவ. ஆகவே யெகோவா தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அழித்து விட்டால் தம திட்டத்தை நிறைவேற்றி விடலாம் என்பது தான் ஏசபேலின் திட்டம். சாத்தான் திட்டம் இன்னைக்கு அதுதான். ஊழியக்காரில் ஒழிச்சிட்டா சபையை ஒழிச்சிடலாம், கிறிஸ்தவத்தை ஒழிச்சிடலாம். ஆகவே தான் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரிவினைகள், குடும்பத்தில் சபையில் பிரச்சனை. ஏன்னா சாத்தாவுடைய நோக்கம்லாம் ஊழியக்காரர்கள் அழிக்கணும். அவன் அழிச்சிட்டா சபை அழிச்சிடலாம் பாருங்க. ஆகவே தான்
அப்படிப்பட்ட நேரங்களில் ஊழியக்காரர்களை குறித்து துர்ச்சாட்சியெலாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஜெபந்தான் பண்ணணும், தூத்தக்கூடாது. உடனே அதை லைக் பண்ணுறது, உடனே அடுத்து ஷேர் பண்ணுறது தப்பு. ஏசபேலின் வேலை அது. எப்படியாக யெகோவா தேவனுடைய ஆராதனை அடித்து விட்டு அந்த இடத்துல பாகால் மெல்காற்றுடைய ஆராதனை கொண்டு வரணும்னு நினைக்கிற. ஆகவே தான் தீர்க்கதரிசிகளை அவள் கொலை செய்தாள், பலிபீடங்களை இடித்து போட்டாளாம். தேவனுடைய பலிபீடம் இடித்து அவள் இடித்து போட்டதான் எலியா கட்டுறாருங்க. அப்படின்னா பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை அடித்து ஏசபேல் சாத்தான் திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்த அந்த காலகட்டத்தில் ஒபதியா செஞ்ச வேலை. ஒபதியா ஆகாபுடைய அரண்மனையில் ஒரு அதிகாரியாக இருந்தான். பஞ்ச காலம் வேற. அந்த பஞ்ச காலத்தில் ஏசபேல் ஆகாப் தீவிரமாக இருக்கிறான் தீர்க்கதரிசி கொலை பண்ணுறதுக்கு. அந்த பொல்லாத காலகட்டத்தில் இவன் தனக்குரிய ஸ்தானத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, யாருக்கும் தெரியாமல் கெபிக்கு 50 பேராக வைத்து 100 தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சக்காலம் முடிகிற வரையிலும் அவன் அப்பமும் தண்ணீரும் திராட்சரசம் கொடுத்து போஷித்தான்னா எத்தனை ஒரு உண்மையான ஊழியக்காரனா இருந்திருக்கணுங்க, இல்லையா? கண்டுபிடித்து அவ்வளவுதான் என்ன நடக்கும் எல்லாம் தெரிந்தும் தன் உயிரை பணயம் வைத்து கர்த்தர் வைத்த அந்த ஸ்தானம் இருக்க, அந்த ஸ்தானத்தை அவன் பயன்படுத்தி 100 தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சக்காலம் முழுவதும் அவன் அப்பமும் திராட்சரசம் கொடுத்து போஷித்து தீர்க்கதரிசிகளை காப்பாற்றினான்னா இந்த ஒபதியாவின் ஊழி எத்தனை மகிமையான ஒரு ஊழியன். ஒபதியா அப்படின்னாவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஓஷிஃபர் ஆஃப் காட், தேவனை வணங்குகிறவன், தேவனுடைய ஊழியக்காரன், சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தங்க. நீங்கள் 3வது வாசித்தோம் கர்த்தருக்கு பயந்தவன். அப்படி கர்த்தருக்கு பயந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு தீர்க்கதரிசி அவன் செய்த இந்த நல்ல காரியத்தை ஆண்டவர் மறப்பாரா? மறக்க மாட்டாருங்க, மறக்கலை. ஆகவே தான் இத்தனை பெரிய காரத்தை பஞ்ச காலம் போது ராஜ அரண்மனையிலிருந்தே அப்பத்தை கொண்டு வந்து திராட்சரசத்தை கொண்டு வந்து தீர்க்கதரிசி கொடுத்து போதித்தான் என்றால் ஏசபேல் கண்களையும் ஆகாப் கண்களையும் கர்த்தர் கட்டிட்டாருங்க. ஆண்டவர் இவனை அற்புதமாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்களா, மறக்கல உபதியாவே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக படுகிற பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. பாருங்க, ஆண்டவர் தமது ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆங்காங்கே ஊழியர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். பாரு எவ்வளோ அற்புதமான நமது ஆண்டவருங்க, இல்லையா? எத்தனை உங்களுக்கு ஆதாரங்கள் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு சூசான் அரண்மனையிலே எஸ்தர் ராஜ்யத்தை வைத்தார் யூதகுலத்தை காப்பாற்றுவதற்காக. ஏன் அவ்வளவு தூரம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்படணும். அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, யாரும் அடக்கம் பண்ண முடியாது. பிலாத்து எதிர்ப்பான், சனகரின் சங்கம் எதிர்க்கும். ஆக ஒரே ஒரு சீசன் தான் வந்திருந்தான் அந்த கல்வாரிக்கு. அவனும் தாயை அழைத்து கொண்டு போய்விட்டான். யார் அடக்கம் பண்ணுறது? ஸ்திரீகள் இந்த ஸ்திரீகளால் முடியுமா? முடியாத. ஆகவே அங்கே பாருங்க, அரிமத்தியா ஊரான யோசேப்பையும் நிக்கதோமி என்கிற அந்த 2 பேரும் ஆலோசனை சங்கத்துடைய மெம்பர்ஸ், 2 பேரும் சனகரிசன் மெம்பர்ஸ். அவங்கள முன்னமே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தா. ரகசிய சீசனாக இருந்தாங்க. ஏற்ற நேரத்தில் பிலாத்தோட உத்தரவு வாங்கி 2 பேரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர் எவ்வளோ அற்புதமாய் பதப்படுத்தி அடக்கம் பண்ணி சொந்த கல்லறையில் அடக்கம் பண்ணினார்னா தேவன் அவர்களை ஏற்படுத்தி வைச்சிருந்தார். இல்லை என்றால் ஆண்டவர் சரீரத்தை எடுத்து அருகிலே கடந்த குப்பை எப்போ எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே அது ஒரு கொலைக்களம். ஆகவே அந்த குற்றவாளிகள் சரீரத்தை எடுத்து அந்த எரிந்து கொண்டு குப்பையில் போடுவார்கள், எரி சாம்பலாயிரும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சரீரம் போயிருக்கணும். ஆனால் அப்படி போகாதபடிக்கு அவர் மகிமையின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கென்று ஒரு அரிமத்தியாவின் யோசேப்பையும் நிக்கதோம் அங்கே வைத்திருந்தார், எஸ்தர் ராஜாத்தியை வைத்திருந்தார், ஆங்காங்கே தேவ ஜனத்தை வைத்திருந்தார். அலங்கத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் நெகேமியாவை அந்த அரண்மனையில் வைத்திருந்தார் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஏற்பாடு. அப்படித்தான் ஒபதியாவும் கர்த்தர் வைத்திருந்தார்.
அப்படி தேவன் யாரெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவர்களை எந்த விதத்திலும் தலைமுடி கூட கருகாதபடி காப்பாற்ற கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற தேவ ஜனம் ஸ்தோத்திரம், இந்த காலத்துக்கு நீங்கள் தேவை என்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கத்திரி பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஜூலை மாத்திரம் முதல் தேதி சொல்கிறார், உங்களை தொடுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை, உங்களை கெடுப்பதற்கு சாத்தானுக்கோ பில்லிசூனிய கட்டுகளுக்கோ மந்திரவாதங்களுக்கு இடமில்லை, வியாதி அழிக்க முடியாது, உங்களை பொருளாதாரத்தில் கெட்டு போக முடியாது, நீங்க உங்க வீட்டு அடுத்த வீட்டுக்காரனோ யாரோ இருக்கட்டும் உங்களை தொடவே முடியாது, வேலை ஸ்தலத்தை உயர்வை கெடுக்கவே முடியாது. நீங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், தேவனால் இந்த காலத்தில் வைக்கப்பட்டவர்கள். அவர் கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. செவிகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். God is never unjust. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் ஏற்ற நேரத்தில் பதில் கொடுப்பார். உங்கள் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து கனம் பண்ணுவாரே தவிர கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். Praise the Lord. Hallelujah. ஒரு வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 10:42 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 10:42. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலச தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும். அப்பா சொன்ன வார்த்தை, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே சொல்கிறது. மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லை, அண்ட சராசரத்தையும் படைத்த அற்புத தெய்வம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசத்தின் பலனை கொடுப்பாரே தவிர ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்த கூட மறக்க மாட்டார்னா, தண்ணீர் கொடுத்த உங்களை மறக்க மாட்டார் என்றால் கர்த்தர் அதை காட்டிலும் மேலாய் உங்களை நடத்துவார். உங்கள் பிரயாசத்தின் பலனை கொடுப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. 40 வருஷம் கர்த்தர் சொல்றாருங்க, இந்த சிறியரில் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பரமராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்கள். மறந்தாரா? இல்லையே. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்தவர்களை மறக்கவில்லை, போஜனம் கொடுத்தவர்களை மறக்கவில்லை, தாகம் தீர்த்தவர்களை மறக்கவில்லை, காவலில் இருந்தவர்களை போய் பார்த்தவர்களை மறக்கவில்லை என்றால், ஆண்டவருக்காக நீ சின்ன ஒரு காரியத்தை செய்திருந்தாலும் சரி உங்களை மறக்கவே மாட்டாருங்க. தண்ணீர் கொடுத்தவனையே மறக்க மாட்டார்னா, கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசப்படும் உங்களை மறப்பானா? ஒரு நாளும் மறக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். ஆக்கிலா பிரிஸ்கில்லா குறித்து பவுல் சொல்றாருங்க, ரோமர் 16:3-5 வாசித்து பாருங்க. ஊழியத்தின் நிமித்தம் கழுத்தை கொடுத்தவர்கள், அதை எழுதி வச்சுட்டாருங்க ரோமர்ல. 2000 வருஷமா படிக்கிறோம். இந்த உலகத்துல இந்த உலகம் இருக்கிறவர்களும் படிச்சுக்கிட்டு தான் இருப்போம் இல்லையா? ஆகவே ஆண்டவருக்காக கொடுத்ததை மறக்க மாட்டார், பட்ட பிரயாசங்களை மறக்க மாட்டார். ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தை மறக்க மாட்டார். இந்த ஊழியம் கட்டப்படுவதற்கு நீங்கள் பட்ட பிரயாசம், கண்ணீர், ஜெபங்கள், கொடுத்தது எல்லாவற்றையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார், உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பார். அவர் மறக்க மாட்டார். தாவீது முதிர் வயதில் சொல்கிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமான நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருநம் பார்க்கலன்னா, நீங்கள் கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசம் உங்களோடு மட்டுமல்ல, உங்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியவே மாட்டான். நான் மனசார வாழ்ச்சி ஆசீர்வதித்து சொல்றேன், அருமையான தேவஜனம், உங்கள் சந்ததி தேவன் நினைக்கிறார். உங்கள் சந்ததியை மறக்க மாட்டார். பிள்ளைகள் படிப்பார்கள், படித்து முடிக்கும் முன்னே வேலை கிடைக்கும், அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள். இது நிச்சயம். மறக்க மாட்டார். உன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவது காணவே மாட்டீங்க. நான் இப்போ பார்க்குற சமீபத்தில் நம்ம திருச்சபையில் இருக்க மக்கள் பிள்ளைகளை பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் அவர் படிக்க முடிக்கும் போதே வேலை கொடுக்கிறார். படித்த உடனே வேலைக்கு படித்து வேலை இல்லைன்னு நம்ம சபையில் ஒருத்தரும் கிடையாதுங்க. அத்தனை பேருக்கும் அத்தனை வேலை கொடுக்குற அற்புதமாக பல வெளிநாடுக்கு போயிருக்காங்க. ஏகப்பட்ட பேர். எதனால் நடக்குது? அவர் உங்களை மறக்காததே. ஹல்லேலூயா. ஸ்காட்லாந்து தேசத்தில் நேற்று தான் ஒரு சரித்திரத்தை வாசித்தேன். ஸ்காட்லாந்து தேசம் ஒரு சின்ன அழகான ஒரு ஆலயம், தேவாலயம். அந்த ஆலயத்தில் கொஞ்சம் தான் விசுவாசிகள்.
ஒரு வயசான பாஸ்டர் ஒத்துருந்தார். ஒரு ஆராதனை முடிஞ்ச உடனே விசுவாசிகள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னென்னா, பாஸ்டருக்கு வயசாகி போச்சு, அதனால் பாஸ்டரை மாற்றிட்டு வேற ஒரு பாஸ்டர் போடணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தான். அங்கேயே இருந்திருக்கு அந்த பிரச்சனை. வெளிநாட்டிலும் பிரச்சனை, உள்நாட்டிலும் இருந்திருக்கு பாருங்க. தொன்று தொட்டு வருகிற வழக்கம் போல அது. சரி, அப்படி முடிவு பண்ணிட்டான். ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் வந்தார். ஐயா, உங்களோடு பேசணும், வாங்க பேசலாம், உட்காந்து பேசலாம். உங்களுக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஆகவே உங்களை மாற்றிட்டு வேற ஒருத்தர் போடலான்னு இருக்கிறோம் அப்படின்னாங்க. பாருங்கள், போன வருஷம்லாம் நீங்கள் செய்த ஊழியத்தை ஒரே ஒரு ஆத்மா தான் ஆலயத்துக்கு வந்திருக்குது, அதுவும் ஒரு சின்ன பையன்தான், பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ண, சரிங்க, வயசாகிடுச்சு அவருக்கும், சரிங்க, பரவாயில்ல, உங்கள் விருப்பமாக நடக்கட்டும் அப்படின்ட்டு பொறுப்பை கொடுத்துட்டு அவர் இறங்கி அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு கல்லறை தோட்டம், அந்த கல்லறை தோட்டிலேயே சோகமாக நடந்து போகிறார். இவ்வளோ நாள் நம்ம பிரயாசப்பட்டோம், அற்பமாக தூக்கி போட்டாங்களேன்னு துக்கமாக போகிறார். போகும்பொழுது பின்னாடி யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா ஒரு ரட்சை போல் போன வருஷம் நடத்தினார் பார்த்தா அந்த ஒரு பையன், சின்ன பையன், அவன் வரான். ஐயா, எங்கே போகிறீங்க? நான் போகிறேன், போயிட்டுருக்கேன். சரிங்க ஐயா, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் ஒரு மிஷினரியாக போகணும், எனக்கு ஆசை, நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அவனை அங்கேயே உட்கார வச்சு ஆலோசனை கொடுத்து, சரிப்பா, நல்லது, மிஷினரி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவருக்கு உள்ளத்தோ சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம போன வருஷம் ஆத்மா ஆதாயம் பண்ண ஒரு பையனாங்க ஓடித்து ஒப்பு கொடுத்துருக்கானே, ரொம்ப சந்தோஷமாக அங்கேயே அவனுக்கு கையில் ஜெபம் பண்ணி அவனுக்கு போயிட்டார். வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் அந்த ஆலயத்தில் கூட்டம்னா கூட்டம், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், பயங்கரமான கூட்டம் அலமோதுது. யாருன்னா, ஆப்பிரிக்காவிலிருந்து ஃபேமஸான ஒரு மிஷினரிங்க அவர், ராபர்ட் மொஃபட் அவர் பேர், ராபர்ட் மொஃபட் அவர் பேருங்க. அவர் வந்து பேசுகிறாருன்னு உடனே கூட்டம் அலமோது. அப்போ எல்லாம் வந்தப்போ அவர் பேச ஆரம்பித்து சொன்னார், நான் யார் தெரியுமா? இப்படி நீங்கள் அனுப்பிட்டீங்களே, அவர் உதவ மாட்டார்னு சொல்லி அவரால் நடத்தப்பட்ட அந்த ஒரு சின்ன பையன், நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மிகப்பெரிய பரிசுத்தவானுங்க ராபர்ட் மொஃபட். சபையார் மறந்திருக்கலாம், கர்த்தர் மறக்கலாம் ஊழியத்தை. ஹல்லேலூயா. அவர் மறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டாவது, முதல்ல உங்கள் வேலையை கர்த்தர் பார்க்கிறார், மறக்க மாட்டார். ரெண்டாவது, தேவன் உங்கள் வார்த்தையை கேட்கிறார், நீங்கள் பேசுகிற வார்த்தையை கேட்கிறார், மறக்க மாட்டார். எரேமியா 45:3. அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம். நம்ம யார் இந்த மனுஷனை நினச்சி கூட பார்த்ததில்லை, இந்த மனுஷனை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். ஆனால் என்ன நடக்குது பாருங்க. எரேமியா 45:3. நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்றார். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, பாரூக் எரேமியா தீர்க்கதரிசியுடைய பர்சனல் செக்ரட்டரி, அவரோட உடன் ஊழியருங்க அவர் பாரூக். ஒரு சின்ன அதிகாரம் தான் இது 45. அதில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எரேமியா சொல்ல சொல்ல இந்த பாரூக் தான் அதை எழுதுவாருங்க. அவர் பாரூக் தான் எழுதி ஊரில் போயிட்டு வாசிப்பார் அந்த தீர்க்கதரிசனத்தை. நேபுகாத்நேச்சா வரப்போகிறான், அழிவிருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு. இப்படி ஒரு சூழ்நிலை போயிருக்கும் போது எரேமியா ஆபத்தில் இருந்தாருங்க. அப்படின்னா இவருக்கு அதை விட ஆபத்து, போராட்டம், நிந்தைகள், அவமானம், அடி உத. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப சோர்ந்துட்டாருங்க. சோர்ந்து போய் தான் சொல்றாரு, இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்ச்சிக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டம் நஷ்டம் அதெல்லாவற்றையும் சொல்லி புலம்புறாருங்க அவர். அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார்.
புலம்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவர் பேர் என்னன்னா செராயா. செராயா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை நீங்கள் குறிப்பு வச்சுக்கிட்டோம், பார்க்கணும். அதெல்லாம் இது ரொம்ப நீங்கள் வெளியே பார்க்க முடியாது இந்த ஸ்டடிலாம். நீங்கள் எரியுமே 51:60 வாசி பார்த்தா தெரியும். அங்கே அந்த செராயா என்று வருவார். இவருடைய சகோதரங்க அது. 51:60 வாசி பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 4ஆம் வருஷத்திலே பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனோட கூட போன மசையாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும். நேரியாவின் குமார், இந்த பாருக்கும் நேரியாவின் குமாரன் 45:1 வாசிங்கப்போ. 45:1 பாருங்க. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்தில் நேரியாவின் குமாரனாகிய பாருக். அப்புறம் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் எங்கே இருக்கிறாருன்னா அரண்மனையில் இருக்கிறாரு. சிதேக்கியா ராஜாவோட அரண்மனையில் நல்ல பொசிஷன் இருக்கிறார். செக்யூரிட்டியான ஜாபுங்க. அவர் ஜாப் செக்யூரிட்டி உண்டு, வசதி வாய்ப்புகள் ஏராளம், சொகுசாக இருக்கிறார். ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா இறைமையை கூட ரொம்ப கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டு நின்ற அவமான அடி போத்த தாங்க முடியாத கட்டத்தில் தான் அப்படி சொல்லிட்டு, ஐயோ இளைத்து போனேன், இளைப்பாறுதலே எனக்கு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர் மூலம் சிபாரிசு பண்ணி ராஜ அரண்மனையில் ஒரு பதவி வாங்கலான்னு இருக்கிறாரு. கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுவோம், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு. அப்போதான் கர்த்தர் பேசுறாருங்க. 5வது வசனம் பாருங்க. 5வது வசனம். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும், இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனோட சொல் என்றார். கர்த்தர் இவன் பேசுனது கேட்குறாருங்க. இவனுக்குள்ள ஒரு சிந்து இருந்தது பார்த்தீங்களா, போதும்பா இந்த வாழ்க்கை, அந்த ஊழியெல்லாம் பேசாமல் நம்ம பேலஸுக்கு போயிடுவோம், அரண்மனை ஊழியத்துக்கு போவோம், அரண்மனையில் சொகுசாக இருப்போம் என்று அவன் நினைத்த நினைப்பையும் பார்க்குறாருங்க. அவன் பேசுனதும் கேட்டாரா, அவனை நினைப்பையும் அறிந்து பேசுகிறாரு. வேண்டாம் போகாத. என்ன நடந்தது? இப்போ 51:60 இது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாபிலோனிலிருந்து நேபுகாத்நேச்சார் வந்தான். எருசலேமை தீக்கிரையாக்கினான், சுட்டரித்து ராஜாவையும் பிடிச்சிட்டு போனான். ராஜாவோடு கூட இவன் சகோதரன் செராயாவும் சிறைப்பட்டு போனான். போன இடத்துல செத்தான். அதுக்கு தான் சொல்கிறாரு, வேண்டாம் இங்கே இரு, கஷ்டம் இருந்தாலும் இங்கே இரு. அவன் சொகுசாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஆபத்து இருக்குது. அது நீடித்திருக்கா சொகுசு. நீ என் கரத்தில் இருக்கிற, என்னாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், கடைசி வரை நடத்துவேன், நீ பயப்படாதே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்கிறாருங்க. உங்கள் சகோதரரை பார்த்து, சகோதரியை பார்த்து, அடுத்தவனை பார்த்து நினைக்கலாம், அவன் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வாழ்ந்துருக்கிறாங்களே, கர்த்தருக்கு பயப்படாது. ஐயோ நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேன், உத்தமமாக இருக்கிறேன், என் நிலைமை ரொம்ப கஷ்டம், பாருக்கு மாதிரியே இருக்கிறதே சுவாமி என்று கலங்கி வந்திருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை கஷ்ட நஷ்டமாக இருந்தால் கடைசி வரை நடத்துவார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஓ, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சார், படகு எடுத்துக்கொண்டு அக்கறைக்கு போன்னு கர்த்தர் சொல்றார். கீழ்ப்படிந்து தான் படகு எடுத்துக்கொண்டு சீசல் அக்கறைக்கு போகிறார்கள். ஆனால் சூறாவளி வந்தது, பலத்த காற்று படகு அவிழ்ந்துடுமோ என்ற ஒரு கொந்தளிப்பான நிலைமை. என்ன யோசிச்சிருப்பாங்க? கரையில் இருக்கலாம், நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் பேச்சை கேட்டு படகு எடுத்து எங்களுக்கு இப்படி நடக்கணுமா நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா. என்ன நடந்தது? படகுல இருக்கவனுக்கு புயல் வந்தாலும் காற்று எந்த பாதுகாப்பு இல்லை. ஆனால் இவர்கள் புயல் மத்தியிலேயும் இயேசு படகுல இருந்தார், எழுந்து நின்றார். காற்றையும் கடவுளை இறையாது அமைதலாய் இரு என்றார். அமைதலாயிட்டது, சமாதானம் உண்டாயிற்று. அவர் யாத்திரை சுகமா இருந்தது. இந்த 11 பேரை கொண்டு தான் உலகத்தையே தேவன் அசைத்தார். ஐயா, சூறாவளி வரலாம், கஷ்டம் வரலாம், பாடு வரலாம், அடுத்தவனுக்கு ஒண்ணு இல்லாமல் இருக்கலாம். அதை பார்த்து நீ சோர்ந்து போகாத. பாருக்கே கர்த்தர் சொல்கிறார், பெரிய காரியங்களை தேடாத. சோத்திர, நான் உன்னோடு இருக்கிறேன், அதை காட்டிலும் பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, பயப்படாதே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பாருக்கின் சத்தத்தை கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு
கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்கள் ஜெப சத்தத்தை கேட்பார், உங்கள் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்பார். ஏனென்றால் சங்கீதம் 56 சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. அலைச்சல் எல்லாம் தேவன் எண்ணி வைத்திருக்கிறேன், கண்ணீர் எல்லாம் துருச்சியில வைத்திருக்கிறேன். உன் கண்ணீர் வீணா போகலைங்க, உங்க அலைச்சல் வீணா போகல. 1 2 3 4 எழுதி வைத்திருக்கிறா. எழுதி வைத்தது மட்டுமல்ல, மல்கியா 3:17-16 வாசித்து பாருங்க. அவர் அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தரது கவனித்து கேட்பார். ஞாபக புஸ்தகம் பக்கத்தில் இருக்குதா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 3:16 முதல்ல வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் எழுதப்பட்டிருக்கு? 17 வாசித்து பாருங்க. நீங்க 4ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை தப்புவிச்சேன், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். பயப்படுறாங்க விசுவாசிங்க. ஏன்னா மல்கியா ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. அதை கேட்டு எங்களுக்கும் அப்படி ஆயிருமோ பயப்படுறாங்க. சொல்றார், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், நீங்கள் பத்திரமா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். என்ன ஆறுதலான வார்த்தைங்க இதெல்லாம். அற்புதம். தமது ஜனத்துக்கு கர்த்தர் வைத்துக்கிற பாதுகாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தர் நீங்க சொல்றாரு, மறக்க மாட்டார் பாருது. உங்கள் கண்ணீரை, உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை, உங்கள் வியாகுலங்களை, அங்கலாப்பை யாரோடு கர்த்தர் பேசுகிறார் இன்னைக்கு. ஒருவேளை இந்த நிலைமையில வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் கண்ணீரை, உங்கள் சத்தத்தை, பெருமூச்செல்லாம் பரலோகம் கேட்டு கர்த்தர் சொல்கிறா, உன் சத்தத்துக்கு பதில் கொடுப்பா, அவர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆகாரின் சத்தத்தை கேட்கிற உங்கள் சத்தத்தை கேட்பார். அன்னாளின் சத்தத்தை கேட்ட உங்கள் சத்தத்தை கேட்பார். ஓ, பர்திமேன் சத்தத்தை கேட்ட இயேசுநாதர் உங்கள் சத்தத்தை கேட்பார். எத்தனையோ சத்தங்கள் பர்திமே சுற்றி இருக்கிறது. இயேசுநாதர் வருகிற ஏராளமான மக்கள். அத்தனை சத்தத்தின் மத்தியிலும் தேவையுள்ள ஒரு மனிதன் சத்தத்துக்கு செவி கொடுப்பாரானால், கர்த்தர் சொல்றாரு, எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை சத்தம் இருந்தாலும், தேவையுள்ள உங்களுடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர் மறந்து போயிருக்கலாம். ஒருவேளை பெருமூச்சின் சத்தம் கேட்கப்படாமல் போயிருக்கலாம். ஒருவேளை இரவு நேரத்தில் வடிக்கிற கண்ணீர், ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு தவிக்கிற ஒரு சத்தத்தை, இருதயத்தின் சத்தத்தை, பெருமூச்சின் சத்தத்தை இன்னைக்கு பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலேயே உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். நீண்ட நாள் உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீண்ட நாள் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா தோத்திரமான, மறக்க மாட்டார். உங்கள் சத்தம், உங்கள் ஜெபம், உங்கள் பெருமூச்சு, உங்கள் ஏக்கம் நிச்சயமா ஏற்ற நேரத்தில் பதில் கொடுத்து கனம் பண்ணுவார். ஓ, அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அவனுடைய சத்தத்தை கேட்கிறவன். God hear your voice. மறக்க மாட்டார் ஒரு வேர்ட்ஸ். ஆகவே பயப்படாதீங்க. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, மறப்பதற்கு எல்லாவற்றின் நினைவிலே வைத்திருக்கிறார். கடைசியா, தேவன் உங்கள் தேவையை சந்திக்கிறார். முதல்ல பார்த்தோம், தேவன் உங்கள் வேலையை பார்க்கிறார். இரண்டாவது, தேவன் உங்கள் வார்த்தையை கேட்கிறார். தேவன் உங்கள் தேவையை சந்திக்கிறார். God meets your need. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 21:11. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இது நமக்கு நல்லா தெரிந்த ஒரு சம்பவம். சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் மரித்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி வந்தாலும் நம்பாம சீசர்கள், பேதுரு தான் முதல்ல வந்து பழைய தொழிலுக்கு போகிறாருங்க மீன் பிடிக்க. அவரோடு இன்னும் 7 பேர் சேர்ந்து அந்த கலிலேய கடலில் மீன் பிடிக்க போனாங்க. அன்றைக்கு முழுதும் ஒன்றும் பிடிக்கலைங்க. அப்போ அதிகாலையில் ஆண்டவர் இயேசு கடற்கரை வந்து நின்றார். நின்று, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லை அப்படிங்கிறாங்க. வலது பக்கத்தை வலையை போடுங்கன்னாருங்க.
வலது பக்கத்தில் வலையை போட்ட பொழுது திரளான மீன்களை பிடித்தார். அப்பொழுதுதான் அவங்களுக்கு தெரியுது கர்த்தர் என்று சொல்லி. உடனே அவர்கள் கரைக்கு வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து ஆசீர்வதித்து ஊழியத்துக்கு அழைச்சார். இதுதான் 21ஆம் அதிகாரம் யோவான். இதில் சில முக்கியமான வார்த்தைகளை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லி கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளாக நீங்கள் அங்கீகரித்து இங்கேருந்து போங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் 11வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். 11வது வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரைக்கு இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. 153 பெரிய மீன்களை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஆண்டோட கண்கள் இருக்கிறது. அவங்க தேவைகளை கர்த்தர் பார்க்குறான்றதுக்கு அடையாளம் அதுங்க. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் ஊழிய அழைப்பை பெற்று அவர்கள் எருசலேமுக்கு போகணும். எருசலேமுக்கு போய் இங்கே காத்திருக்க வேண்டும். இன்னும் 10 நாள் இருக்குது இல்லையா? பெந்தகோஸ்து நாளுக்கு 10 நாள் இருக்குது. ஆண்டவர் இயேசு பரமேறி போகிறார். அதுலேருந்து 10 நாட்கள் அவர் எருசலேமை தங்கியிருக்கணும். 50வது நாள் பெந்தகோஸ்து நாள், அன்றைக்கு பரிசுத்தாவி வருவார், சபை ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவர்கள் கலிலேயாவிலிருந்து எருசலேம் போய் 10 நாள் அவர்கள் அங்கே தங்கியிருப்பதுக்கு செலவுக்கு பணம் வேணுங்க. ஆகவே அவங்கள ஒன்றும் கிடையாது. ஆகவே தான் வந்திருக்கேன் பழைய தொழிலுக்கு. 10 நாள் தங்கியிருந்து தேவத்திட்டத்தை நிறைவேற்றுவதிலும் அவர்களை போஷிப்பதற்காக இந்த 153 பெரிய மீனை கொடுத்தாருங்க. அதை எடுத்துக்கொண்டு தான் அதை விற்று அவர்கள் அந்த செலவில் 10 நாட்கள் எருசலேமில் அவர் காத்திருந்து போஷிக்கப்பட்டு பெந்தகோஸ்து சபை ஆரம்பித்தது. சபை ஆரம்பத்திலேருந்து அவர்களுக்கு குறையெல்லாம் போச்சு. அப்படின்னா இவர்கள் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து அந்த 153 மீன்களை கொடுத்து சேவை சந்தித்தார்னா, நான் இந்த அதிகாரத்தை வாசித்த பொழுது நமது வாழ்க்கை இங்கே அப்படியே இருக்கிறத நான் பார்த்தேன். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அவருக்கு தெரியும் இந்த ஜூலை மாதம் எவ்வளவு தேவை உங்களுக்கு, என்ன தேவை உங்களுக்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமாக நடத்துவார். யார் இடத்தில் கையேந்த விடமாட்டார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஓ, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஓ, அவர் உங்களை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்னு இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் மனசில் வைக்கணுங்க. எல்லாம் பாருங்க, ஒன்று அகப்படவில்லை. அப்படின்னா அவங்க பாருங்க, நல்ல திறமசாலிகள் அவர்கள் இல்லையா? மீன்பிடித்த திறமசாலிகள், அனுபவமிக்கவர்கள். கூட்ட வேற போறாங்க 6 பேரும் சேர்ந்து. இத்தனையும் இருந்தும் தோல்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஆண்டவர்களோடு இல்லை. அதுதான் பிரச்சனைங்க. நமக்கு எவ்வளோ திறமை இருக்குது இல்லையா? அனுபவம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, நிறைய பார்ட்னர்ஷிப் கூட்டணிலாம் இருக்குது. ஏன் வாய்க்கலை? 6 மாதம் ஊழியம் செஞ்சு 6 மாதம் நீங்கள் வேலை செய்து வெறுமை ஏன் இருக்கணும்னா, ஆண்டவர் இல்லை, அவ்வளோதான். ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரான்னு பார்க்கணும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் உங்கள் வெறுமையெல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா, ஆமென். நான் யோசிச்சேன்னா, உண்மையில் மறுபடியும் பழைய தொழிலுக்கே போனாலும் போட்டுன்னு விட்டுருக்கணுங்க. அவர் ஏன் விடலைன்னா, நானோ ஆண்டோடைய அன்பு எப்படிப்பட்டது. நாம் கீழ்ப்படியாமல் தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியின் மத்தியில் நம்ம தேடி வருகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தோற்று போய் வந்திருக்கலாம், நீங்க கைவிடப்பட்டு வந்திருக்கலாம், நீங்க எல்லாராலும் மறக்கப்பட்டு வந்திருக்கலாம். எல்லாரும் மறந்தாலும், எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அதிகாலையில கலிலேய கடலுக்கு வந்த தெய்வம் இந்த மாதத்தின் நாள் முதல் உங்களை சந்தித்து, உங்களை பார்த்து, உங்கள் தேவைகளை விசாரித்து, உங்களை விசாரித்து நடத்துகிற தெய்வம். பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். தோல்வி அடைஞ்ச மக்களை தேடி வந்த ஒரே தெய்வம் இயேசுநாதர் தான். ஐயா, வெற்றி பெற்றவர் தான் உலகம் தேடி வரும். ஆனால் இயேசுநாதர் ஒருவர் தான் தோல்வி அடைந்த மக்களை தேடி வந்து ஆதரிக்கிற ஒரே தெய்வம். நேர கைத்தடி தோத்திரம் பண்ணிருக்கணும். நீங்க தோல்வியின் களத்திலே தான் தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார்.
ஆண்டவர் ஜீசஸ் ஸ்டைல் தாங்க. தோற்று போன இடத்திலே தான், நஷ்டப்பட்ட இடத்துல ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார் என்றால் இயேசுநாதர் ஸ்டைல் அது. ஒருவேளை தோற்று வந்திருக்கலாம், நீங்க நஷ்டப்பட்டு வந்திருக்க, சத்தத்தை கேட்கிற யாரா இருக்கட்டும், எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி நஷ்டத்தோடு இருக்கலாம். இங்கே தான் கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆனா என்ன தேவைன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சாப்பிட்றது எதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை சாமி. அதை போல நீங்கள் உண்மைதான் ஆண்டவரே, என் படிப்பு, என் சாமர்த்தியம், என்னுடைய அந்த முயற்சி, அனுபவம் எல்லாம் நத்திங் லார்ட், ஒன்றும் இல்லை சாமி, எல்லாம் வெறுமையாக வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு ஒத்துக்கிடுங்க. சோத்த இன்னிலிருந்து உங்கள் ஆசீர்வாதம் தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு 6 மாதம் 6 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒன்றும் நடக்கலை, போதும். இல்லை, இவங்க அப்படி கஷ்டப்பட்டாலும் நீ வலது பக்கம் வலையை போடணும் முயற்சி பண்ணாங்க. பார்த்தீங்களா இல்லையா? கடந்த காலத்தை பார்த்துட்டு அவங்க சோர்ந்து போயிடல. உங்களுக்கு அதான் சொல்கிறாருங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு, எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை என்று சோர்ந்து போகாமல் ஒரு புதிய ஆரம்பத்துக்கு மறுபடியும் தொடங்குங்கள். உங்கள் புதிய தொடக்கத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு முன்பாக கடந்து போவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பலகீனத்தின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியில் இந்த மாதத்தின் முதலிலே ஒரு புதிய முயற்சிக்கு தொடங்குங்கள். ஆண்டவர் நம்பி தொடங்குங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு புதிய முயற்சியை தொடங்க ஆரம்பிச்சுட்டா கர்த்தர் சொல்றார், எந்த தோல்வியும் தேவ ஜனத்துக்கு நிரந்தரம் கிடையாது, அது தற்காலிகமானதான். உங்கள் தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவர்கள் இதுவரை இடது பக்கம் வலையை போட்டார்கள். கர்த்தர் சொல் வலது பக்கம் போடு. என்ன அர்த்தம்னா, இதுவரை நீங்கள் 6 மாதம் அல்லது 6 வருஷம் கூட தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்கலாம். நீங்கள் சரியில்லாத ஒரு டைரக்ஷன், சரியில்லாத ஒரு ஆலோசனை, சரியில்லாத ஒரு நிலைமைக்கு போயிருக்கலாம். கர்த்தப்ப மாற்ற சொல்கிறாருங்க. உங்கள் டைரக்ஷனை மாற்றுங்க, உங்களுடைய சிந்தையை மாற்றுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. உங்கள் பலம், உங்கள் ஞானம், மனுஷன் அதையே பார்த்து தப்பான டைரக்ஷன் போயிருந்தா சரியான டைரக்ஷன் ஆண்டவருக்கு நேராக திரும்புங்க, ஒத்துக்கிடுங்க. இதால் உண்மையா இருந்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு அற்புதம் நடக்குங்க உங்களுக்கு. நான் விசுவாசிக்கிறேங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என்ன நடக்கும்னா ஒன்று நடக்கும். எங்கெங்கோ போற மீனெல்லாம் அந்த வலைக்கு நேராக திருப்பினார். பார்த்தீங்களா? அதே போல எங்கோ போகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நேராய் திருப்புவார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவன் உங்களுக்கு நேராக இழந்த ஆசீர்வாதங்களையும், காணாமல் போன ஆசீர்வாதங்களையும், வேஸ்டா போன பிளெஸிங்ஸ் எல்லாவற்றையும் உங்கள் வலைக்கு நேராய் திருப்பி இந்த மாதத்தில் அற்புதமாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென் என்றார். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வம். இவ்வளோ 3 வார்த்தை, அற்புதமான வார்த்தை பாருங்க. ப்ராக்டிக்கலாக நம்மோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. மறந்து விடுவது கனிதுள்ள தேவன் அல்லன்னா, தேவன் உங்கள் வேலையை பாருங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணி, இப்போ எவ்வளோ இருக்குது இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் மறக்க மாட்டார். தேவன் உங்கள் வார்த்தை கேட்கிறார். உங்களுடைய புலம்பல், உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய ஜெபசத்தம், பெருமூச்சு சத்தம் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். இந்த மாதத்தில் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் தேவை எவ்வளவா இருந்தாலும் சரி, நிச்சயமாய் சந்திப்பார். உங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும். ஒரு புதிய ஆரம்பத்தை இன்னைக்கு தொடங்குங்கள். கர்த்தங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எழுந்திருக்கலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உன் பாதத்திலே. சொன்ன ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? எப்போ தோல்வி ஜெயமாக மாறுனா ஒத்துக்கிடணும். ஆமாண்டவரே, இவ்வளோ பிரயாசப்பட்டேன், ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அங்கே தாங்க ஆசீர்வாதம் தொடங்குது. இன்றைக்கு எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு, உங்கள் பலகீனம், தோல்வி எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஒத்துக்கொள்ளுங்கள். ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குங்கள். 153 பெரிய மீன்களை கொடுத்த தெய்வம் அதை காட்டிலும் மேலாக உங்களுக்கு தருவார்.
இல்ல தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எல்லா கரங்களை தட்டி எல்லாம் ஒரு பிராக்டிக்கல் மெசேஜ் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் பேசியிருக்கிறார். தோத்திரம் பண்ணுங்க. ஓ, உன் கண்ணீரை மறக்கவில்லை, உங்கள் வேலை அவர் மறக்கல, அன்புள்ள பிரயாசத்தை மறக்கல. ஓ, மனுஷன் மறந்தாலும் கர்த்தர் பரலோகத்து தேவன் மறக்கவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் சகல வரவு செலவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தான் விசுவாசித்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளின் படிப்பு, அறிவு, ஞானம், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தான் விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளின் ஊழியத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். தேவைகளை சந்தித்தான் விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களில் நல்ல சமாதான, சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுத்தார் விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார் விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆரோக்கியத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சமாதானத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்த உறவுகளை கர்த்தர் மறுபடியும் இணைத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பொருளாதார தேவைகள், சபையின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்தித்தான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிரயாணங்கள், போக்கு வரத்து எல்லாவற்றையும் சந்தித்தான் விசுவாசி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தில் உமது பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நீருடைய கைகளின் பிரயாசம் வேலையை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. என்னுடைய விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. மெய்யாகவே என்னுடைய தேவைகள் என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர், அதை சந்திக்கிறீர். ஸ்தோத்திரம். உமது நாமத்தில் மனதார வாழ்ச்சி ஆசீர்வதிக்கிறேன். வீணான நஷ்டங்கள் வரக்கூடாது, வீணான இழப்புகள் வரக்கூடாது. இழந்து போன எல்லாம் இந்த மாதத்தில் திரும்ப கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை வருமானங்களை ஆசீர்வதி, குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை தார், நோய் நொடியிலிருந்து விடுதலையாக்கும், யாருக்கு வீணான மருத்துவ செலவுகள் வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் சாமி. ஆண்டு அநேக பண தேவைகளோடு இருக்கலாம். இந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும், எப்பொழுது தீரும், கலங்கி வந்திருக்கலாம். நீர் மறக்கிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். வலைக்கு நேராய் மீன்களை அனுப்புகிறவர். இவர் கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சார். நீர் எப்படி செய்கிறதுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். வெறுமையா இருக்கிற இன்றைக்கு அவர்கள் வெறுமையான மக்களை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். நீர் நிரப்புகிறவர். வெறுமையான கற்சாடிகளை நிரப்பின தேவன் அல்லவா. நீர் மது பிள்ளைகளை இன்றைக்கு நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். அடுத்த மாசம் இங்க வரும் பொழுது இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லத்தக்கத அற்புதங்கள் நடப்பதாக. சும்மாலாங்க வரல சாமி. இவங்க உங்க கரத்தை நோக்கி பார்த்து வந்திருக்கிறாங்க. நீங்க கொடுக்கிறவங்க, சத்தம் கேட்கிறவங்க, ஆசீர்வதிக்கிற தெய்வம் வந்திருக்காங்க. அதை நீ நிறைவேற்றி விட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, அறிவு, ஞானத்தருளும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். உன் போக்கையை மறத்து இது முதற்கொண்டு என்னென்னேக்கு காப்பார் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபாடு மறவாதி. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless. Praise the Lord.